சிவகார்த்திகேயன் 2020 வரைக்கும் எனக்கு இது இருக்குது, இருந்தாலும் நீங்கள் கேட்குறீங்கன்னு நான் நடிக்கிறேன் அப்படின்னு. அது விஜய் படத்துக்குரிய போட்டியாக அந்த படம் வரும். பேர் கூட சிவாஜி பேரவை மற்றவங்களாம் எவ்வளோ கெஞ்சினாங்க, அந்த பேரை யூஸ் பண்ணாதீங்க, படம்னா அது ஒன்று தான் படம் அப்படின்ற மாதிரி இருக்கணும்னு. கேட்கவே இல்லை. அதுக்கப்புறம் அதில் தமிழ், திராவிடம் அது இதெல்லாம் உருட்டினாங்க அந்த படத்தில். அதோட படம் வெளியே வந்தால் சிவகார்த்திகேயன் கதையை முடிச்சு விட்ருப்பாங்க. ஏன்னா இந்த இதெல்லாம் இப்போலாம் இதெல்லாம் பூமர். இப்போ போயிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா கேட்பாங்களா? இந்தி எதிர்ப்பு இப்போ எங்கே எடுபடுதா? போடா, நானே ஹிந்தி படிக்கலன்னு யோசிச்சுன்னுக்கிறேன், நீ வேறு இந்தி எதிர்க்குன்ற அப்படின்ற மாதிரி தான் இப்போ ஆயிடுச்சு மக்கள் மனநிலை. ஏன்னா அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றாங்க. தேவைகள் மொழிகளை கற்க தூண்டும், பல விஷயங்களை நோக்கி நகர சொல்லும். இன்றைக்கி இன்னும் சென்னையிலேவா இருக்கிறான், பல மாநிலங்களுக்கு போகிறான், பல இது பார்க்குறான். அப்போ ஹிந்தியுடைய இதுவும் அவனுக்கு தெரியுது, ஈஸியாக டக்குன்னு கனெக்ட் ஆகிடலாம். அப்போ இவருடைய பழைய அந்த ஆட்சி அதிகாரத்துக்காக பண்ணுற விஷயங்கள் எடுபடல. அந்த மாதிரி ஒன்று தான் இந்த படங்கள் இடங்கள்லாம் இவங்க நினச்சிக்கிறாங்க. இவங்க நினச்சி எடுத்துட்டா அந்த காலத்தில் 52 அவர் எடுத்த படம் அப்படியே புரட்சி ஏற்படுத்திச்சு, அந்த மாதிரி இந்த படம் ஏற்படுத்தும்னு. நல்லா ஏற்படுத்துமே, அது ஒரு பார்ட்டு. அப்புறம் இவரை வச்சு இட்லி கடை, சட்னி கடை, அப்புறம் சிம்பு வச்சு ஏதோ ஒன்று இப்படிலாம் வரும்பொழுது இவர்கள்கிட்ட ஈடி எப்படி வருது?